ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தமிழ்நாட்டோட மையப்பகுதியான திருச்சிக்கு தான் வந்திருக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஏன் திருச்சிக்கு வந்திருக்கோம்னா தமிழ்நாட்டை நேஷனல் லெவலில் ரெப்ரசென்ட் பண்ணி அண்ட் இந்தியாவுக்காக இன்டர்நேஷனல் லெவலில் கோல்டு மெடல் வின் பண்ண ஒரு பிளேயர் இன்னைக்கு தன்னோட அனுபவத்தை வச்சு அடுத்த தலைமுறை சாம்பியன்ஸை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் ஃபவுண்டர் அண்ட் கோச் ஆஃப் இமானுவேல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மிஸ்டர் ஹரிஹரன். ஸோ இன்னைக்கு அவரோட அகாடமி தான் வந்திருக்கோம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க கோச்சிங் தான் போயிட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். ஸோ எப்படி போயிட்டு இருக்கு உங்க அகாடமி? நல்லபடியாக போயிட்டு இருக்கீங்க. சூப்பராக போயிட்டு இருக்கு. இப்போதான் வந்துட்டு ஈவினிங் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணி இப்போ நிறைய எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம். இப்போ 1-1 எல்லாம் புஷ்அப் செஷனுக்கு போயிட்டாங்க. ஸோ நம்ம சென்னையில் மீட் பண்ணும்போது சொன்னீங்க நீங்கள் ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் அண்ட் அகாடமி வச்சிருக்கேன்னு. ஸோ இன்னைக்கு உங்க அகாடமி தான் நாங்கள் ஷூட் பண்ண வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. நீங்கள் சென்னையிலேருந்து இங்கே வந்து எங்களுக்காக ஷூட் பண்ணது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்மே ரொம்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வெளியே கொண்டு போகிறப்பையும் இங்கே இருக்கிறவங்க வந்து உங்களோட சேனல்லேருந்து நிறைய வெளி உலகம் தெரிய வருவாங்க கண்டிப்பாக. ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக மக்கள் வந்து பார்ப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியட்டும் இன்னும் இங்கே எந்த மாதிரி கோச்சிங் போயிட்டு இருக்குன்னு. ஸோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கோச், உங்களோட ஸ்போர்ட்ஸ் ஜேர்னி ஷேர் பண்ணீங்க. ஸோ நீங்கள் வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி கோல்டு வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்தால் சொல்ல முடியுமா? அண்ட் அதுவும் இல்லாமல் நீங்கள் ஹேண்ட்பால் பிளேயராக வந்து கோல் ஷாட்டுக்கு மாறி இருக்கீங்க. அது எப்படி அந்த சேஞ்சஸும் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக ப்ரோ. ஹேண்ட்பால் வந்துட்டு எனக்கு ஒரு ரொம்ப இம்பேக்ட் கொடுத்த ஒரு கேம். ஸோ அந்த கேமில் வந்து நான் நிறைய வெளியே போகணும், ஹேண்ட்பாலுக்காக இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணணுன்றது எல்லா ஹேண்ட்பால் பிளேயருக்குமே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். பொதுவாக ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கே அது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நானும் ட்ரை பண்ணியிருந்தேன். பட் என்னால் பண்ண முடியல. அதை தாண்டி வந்துட்டு எனக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ்க்கு மேலே இல்லை அதுக்கப்புறம். ஆனால் வந்துட்டு மறுபடியும் நான் எங்கள் பிடி சார்ட்ட போயிட்டு கொஞ்சம் கேட்டதுக்கப்புறம் நியூ கேம் ஒன்று வருது. அது வந்து ஹேண்ட்பாலுக்கு ஈக்குவலாகவும் ஹேண்ட்பாலோட நல்லா பப்ளிஷ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் வந்துட்டு ஹேண்ட்பால் மாதிரியே தான் அந்த கோல்ட் ஷாட் பால். ஈவன் அது இப்போ தமிழ்நாடுன்ற நிறைய ஸ்டேட்ஸில் வந்து அது டெவலப் ஆகி நிறைய நேஷனல்ஸ் இன்டர்நேஷ்னல்ஸ் வந்து சீனியர் மென்ஸ் சீனியர் உமன்ஸ் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ நம்ம அந்த கேமில் போய் ஒரு இன்வால்மெண்ட் கொடுத்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரெஃபரீஸ் எக்ஸாம் எழுதி கோச் ஆகி அதுக்கப்புறம் நான் ஒரு பிளேயராக மாறினேன். பிளேயராக இருந்து அதே கோல் கீப்பர், ஹேண்ட்பாலில் கோல் கீப்பராக இருந்து கோல் ஷாட் பால்லையும் கோல் கீப்பர் ஆனேன். ஸோ இந்தியா செலெக்ஷன் போனேன். இந்தியா செலெக்ஷனில் ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் ஒரு சில பார்ஷியால்ஸ்க்கு அப்புறம் நான் ஒரு செலக்ட் ஆகிட்டேன் இந்தியா டீமுக்கு. ஸோ அந்த இந்தியா டீமுக்கு செலக்ட் ஆகிட்டேன்னொன்னே எங்கள் ஹோல் ஃபேமிலியுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அது உண்மையிலேயே ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஒரு பெருமையான விஷயம். ஏன்னா எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண ஒரு ஆசை. ஸோ உங்களுக்கு இருந்தோட எனக்கு தெரிஞ்சு உங்க ஃபேமிலி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. கண்டிப்பா நம்ம ஃபேமிலிலேருந்து ஒரு ஆள், நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் வந்து இந்தியாக்காக ஸ்போர்ட்ஸில் வந்து இந்தியாக்காக ரெப்ரசென்ட் பண்ணுறான். உலகத்தில் எத்தனையோ பேர் இந்தியாக்காக விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம பையனும் நம்ம குடும்பத்திலேருந்து ஒரு பையனும் வந்து இந்தியாக்காக ரெப்ரசென்ட் பண்ணிட்டான்றது எங்கள் ஃபேமிலி ஹோல் ஃபேமிலியுமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் போயிட்டு வந்த உடனே மாலை மரியாதைலாம் போட்டு எங்கள் சர்ச்சிலையும் மாலை மரியாதைலாம் போட்டு நான் வரவேற்று. உங்களுக்கு அந்த மொமெண்ட் எப்படி? ஏன்னா கோல்டு வின் பண்ணது ஒரு சூப்பரான தருணம். ஸோ ஊருக்கு வந்தப்போ இந்த வரவேற்பு உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த ஃபீலிங் ஆக்சுவலாக அது வந்து ஒரு சொல்ல முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்மளோட சொந்த பந்தங்கள், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே நம்மள ஒரு மாதிரி மேலே வச்சு பார்ப்பாங்க. பிகாஸ் அந்த இந்தியான்ற ஒரு நேம் அது வந்து எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே ஒரு பெரிய விஷயம். தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எல்லாருமே நான் ரொம்ப வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், உங்களை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறப்போ எனக்கு பர்சனலாக நம்ம ஒரு அங்கே கோல்டு அடிச்சுட்டு நம்ம இங்கே வந்து நம்ம ஒரு எல்லார் முன்னாடியும் ஒரு ரோல் நிற்கிறோமே அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாச்சு. என்னால் வந்துட்டு அந்த பேசுறது கூட சரியாக ப்ராப்பராக பேச அந்த அளவுக்கு நம்ம ஒரு பெரிய ஸ்டேஜில் நிற்கிறோம் அப்படின்றது எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபீலிங் எப்படி நான் பார்க்கல. பட் அதை நீங்கள் ரீகால் பண்ணி இப்போ பேசும்போது எனக்கு தெரியுது உங்களுக்கு அது ஒரு உணர்ச்சிகரமான ஒரு தருணம் அது. ஸோ நீங்கள் இந்தியாவுக்காக ரெப்ரசென்ட் பண்ணி கோல்டு வின் பண்ணி இங்கே வந்து பயங்கரமான ஒரு வரவேற்புலாம் வாங்கிருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஜேர்னி எப்படி போச்சு? இந்த அகாடமி இமானுவேல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா எப்போ வந்தது? ஆஃப்டர் இந்த இன்டர்நேஷ்னல்ஸ்க்கு அப்புறம் நான் வந்துட்டு ஒரு 1 month வீட்டில் வந்துட்டு மற்ற ஸ்கூல்ஸுக்கு போய் ப்ராக்டிஸ் கொடுக்குறது. அதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தேன். ஸ்டில் அதை நான் கண்டினியூ பண்ணியிருந்தேன். அப்போது வந்துட்டு வீட்டில் ஒரு சஜஷன் கேட்டேன். நான் இப்படி எல்லா இடத்துக்கும் போய் ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு நான் பர்டிகுலராக ஒரு அகாடமி ஆரம்பித்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொன்னோடனே எங்கள் வீட்டில் எந்த அப்ஜெக்ஷனும் பண்ணல. ஏன்னா என்னை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் என் மேலே நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பண்ணி ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு இமானுவேல் ஸ்போர்ட்ஸ் அகாடமின்ற ஒரு நேமை டெடிகேட் பண்ணி இந்த அகாடமியை ரன் பண்ணேன். இது March 2 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 2026 ஸ்டார்ட் ஆகி ஸ்டில் இப்போ வரைக்கும் நல்லபடியாக ரன் ஆகிட்டு இருக்கு. நிறைய டோர்னமெண்ட்ஸ் போகிறோம்.
அது மட்டும் இல்லாமல் இந்த அகாடமியோட ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட், ஒரு ரெக்கார்டு ஒன்று இருக்குது. நம்ம அகாடமி தான் வந்துட்டு இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஹேண்ட்பாலுக்கு பெனால்ட்டி ஷூட் அவுட் டோர்னமெண்ட் நடத்தியிருக்கோம். ஹேண்ட்பாலுக்கு பெனால்ட்டி ஷூட் அவுட் டோர்னமெண்ட். ஸோ அது எப்படி இன்னொரு இடத்துல அப்படி ஜம்ப் பண்ணி இங்கே நம்ம டர்ஃப்லேயே தான் வச்சோம். பெனால்ட்டி ஷூட் அவுட் மட்டும், மேட்சஸ் எதுவும் கிடையாது, எந்த ரன்னிங் சேசிங் டிஃபென்ஸ் எதுவுமே கிடையாது. ஒன்லி பெனால்ட்டி ஷூட் அவுட். யாருக்கு இருக்குன்னா கோல் கீப்பர் வர்சஸ் த பிளேயர். அது வந்து ரொம்ப க்ரூஷியலாக இருந்துச்சு. நியர்லி ஒரு 8லேருந்து ஒரு 10 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நம்ம அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து சென்ட் ஜோசப் காலேஜும், செகண்ட் வந்துட்டு நம்ம ஐஎஸ்ஏ டீம் வந்து சில்வர் மெடலும், தேர்ட் வந்து என்எஃப்எஸ் அகாடமி அவங்க வந்துட்டு மெடல் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. டே பை டே பார்க்குறப்போ கூகுளில் வந்துட்டு அதை இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹேண்ட்பால் பெனால்ட்டி ஷூட்டர் டோர்னமெண்ட் அப்படின்னு போட்டோடனே நம்ம அகாடமியோட நேம் போட்டு, கோச்சோட நேம் போட்டு, எல்லாம் நம்மளோட அகாடமி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது எனக்குமே ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் கடவுளுக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ஒரு ரீச் கிடைக்க நம்ம நேம், அகாடமியோட நேம் வந்து நிறைய இடத்துல பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பசங்க கூட வந்துட்டு நிறைய இடத்துல போய் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் வீக் கூட நம்ம தர்மபுரியில் ஒரு டோர்னமெண்ட் போயிருந்தோம் அகாடமியை ரெப்ரசென்ட் பண்ணி. ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. ஸோ நீங்கள் வின் பண்ண போய் இப்போ அடுத்த ஜென்ரேஷனை நீங்கள் வந்து வின் பண்ண வச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எத்தனை பிளேயர்ஸ் வந்து அவங்களோட ட்ரீம் வந்து அச்சீவ் பண்ண முடியுமான்னு தெரியாது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பிளேயராக வந்து கோச் போகணும்னு ஆசை இருக்கும். நீங்கள் அதையும் தாண்டியே அவங்களை வின் பண்ண வச்சிட்டு இருக்கீங்க. அது ஒரு பெரிய விஷயம். கோச், நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஜாயின் பண்ணிக்காங்க. ஸோ அதை பற்றி சொல்ல முடியுமா? கண்டிப்பாக ப்ரோ. நம்ம அகாடமிலேருந்து ஒரு 4 பிளேயர்ஸ் வந்து நம்ம காலேஜ் லெவலில் டிபீட் பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு சைது முத்சான்ற இங்கே ஒரு ஸ்கூல்லேருந்து நம்ம வந்துட்டு அவங்க படித்து நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் தட் அவங்க வந்து திண்டுக்கல்ல இருக்கிற ஜிடிஎன் காலேஜில் வந்துட்டு இப்போ 4 பேரும் ஜாயின் பண்ணி இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஜாயின் பண்ணி அவங்க நல்லபடியாக இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ஸ் போயிட்டுருக்கு. ரொம்ப சூப்பரான விஷயம் அது. அண்டு இவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு? நம்ம அகாடமியில் வந்து சென்னையிலேருந்து 1 மந்த் இங்கே வந்து பிஜியில் தங்கி ப்ராக்டிஸ் பண்ணுற பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க. அப்படிலாம் இருக்காங்க. ஸோ இங்கேருந்து நியர்லி ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ், அங்கேருந்து ஒரு 3 கேர்ள்ஸ் வராங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அகாடமியோட நேம் வந்து வெளியே போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக திருச்சியில் இருக்கிற பிளேயர்ஸ் வந்து இங்கே ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது பேரண்ட்ஸ். அவங்க வந்து அந்த ட்ரஸ்ட் ஒர்த்தி, அவங்க வந்துட்டு அந்த விஷயத்தை நம்புறாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற ரிசல்ட்டை நம்பி, என்கிட்ட இருக்கிற ரிசல்ட்டை நம்பி அவங்க அனுப்புறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கீப்பான அந்த பேரண்ட்ஸ் வந்து அதை ட்ரஸ்ட் பண்ணி அதை அனுப்பணும். இப்போ எனக்கு என்ன விஷயம்னா, இந்த அகாடமி அவங்களை சும்மா விடக்கூடாது. கண்டிப்பாக அவங்கள வந்துட்டு ஒரு நல்ல ஒரு லெவலில் கொண்டு போய் அவங்களுக்கு நல்ல ஒரு ரீச் கொடுத்து வைக்கணும் அப்படின்றத விஷயம். ஸோ அந்த விஷயத்துல பேரண்ட்ஸோட சப்போர்ட்டிங் எனக்கு நிறையவே இருக்கு ப்ரோ. ஸோ கோச், திருச்சியில் உங்கள் அகாடமி எங்கே இருக்குது அண்ட் அதோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வாங்கினா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வர நினைக்கிறவங்களும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம அகாடமி வந்து திருச்சிராப்பள்ளி கேகே நகர்ல இருக்கிற தென்றல் நகர் பைபாஸ் ரோட்ல, அந்த ரோட்ல இருக்கு. ஸோ இந்த ரோட்ல வந்துட்டு ஆடுகளம் டர்ஃப்னு மல்டி ஸ்போர்ட்ஸ் டர்ஃப் இருக்கு. இந்த டர்ஃப்ல தான் வச்சு நம்ம அகாடமியை மார்னிங் 5 to 7:30 வரைக்கும் நம்ம டெய்லி மார்னிங் ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் அகாடமியோட ஃபீஸ் பார்த்தோம்னா பர் மந்த்துக்கு பர் ஹெட் 1000 தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. 1000 தானா? எஸ், கண்டிப்பா. இவ்வளோ சீப்பா எப்படி கோச் பண்ண முடியுது? ஏன்னா நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் ஹையா இருக்கும்னு நான் சொல்ல நினைப்பாங்க. ஏன்னா ஃபீஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், ஸ்போர்ட்ஸுக்கு அவங்க பசங்களை இன்வால்வ் பண்றதுக்கு. அது எப்படி ஃபீஸ் கம்மின்றதை தாண்டி வந்துட்டு இங்கே வரவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு டெய்லி வேஜஸ்க்கு போகிற பீப்புள்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதை தாண்டி ஒரு சில பேர் வந்தாலுமே அவங்களுக்காக நம்ம ஒன்று பார்க்கணும். ஸோ ஒரு மாடரேட்டான ஒரு ஃபீஸ் வச்சாதான் அவங்களுக்கும் அந்த ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகணுன்ற ஒரு சில பசங்களுக்கும் வந்துட்டு பேரண்ட்ஸ்கிட்ட போய் கேட்க தோணும். ரொம்ப அதிகமான ஃபீஸ் நம்ம ஃபேமிலியால் முடியாதுன்ற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸை விட்டுறக்கூடாதுல்ல. ஸோ எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி இந்த ஒரு ஃபீஸை ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். வேறு எதுவும் இல்லை. ஏன்னா இந்த 1000ன்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும்னு நம்பி அதை வச்சிருக்கோம். நீங்க இன்னும் நிறைய அதை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறவங்கள. கண்டிப்பா. அண்ட் இன்னொன்று வந்து நீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக 3 months இதை கண்டக்ட் பண்ணி 4 ஸ்டூடெண்ட்ஸ் உங்க இதுல இருந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஜாயின் பண்ணிருக்காங்க. அண்ட் இப்போ இருந்து 3 yearsல உங்க அகாடமி எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ நாங்க என்னோட அகாடமியை பிளான் பண்ணியிருக்கிறது என்னன்னா, இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும். இங்கேருந்து திருச்சியில் நியர்லி ஒரு 4 இடத்துல பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணுன்ற என்னோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம அகாடமிலேருந்து நிறைய தமிழ்நாடு பிளேயர்ஸ், இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண பிளேயர்ஸ் கண்டிப்பாக டெவலப் ஆவாங்க. ப்ராசஸ் கோயிங் ஆகிட்டு இருக்கு. ட்ரஸ்ட் த ப்ராசஸ் தான் ப்ரோ. ஒன்று அந்த ப்ராசஸ் நம்ம ட்ரஸ்ட் பண்ணி அவங்க அதுக்காக ஒர்க் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக இந்தியாவுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் ரெப்ரசென்ட் பண்ணி கோல்டு மெடலை கூட அடிச்சுட்டு வரதுக்கு ஸ்டஃப் உள்ள பசங்க. கண்டிப்பாக அகாடமி வந்து ஆஃப்டர் 3 yearsக்குள்ளே கண்டிப்பாக நடந்துருக்கலாம். கண்டிப்பாக என்னோட ட்ரஸ்ட் இது. ஸோ நீங்கள் எதிர்பார்க்கறது நடக்கணும்னு சொல்லிட்டு எங்களோட சேனல் சார்பாக நாங்கள் வந்து வேண்டிக்கிறோம். தேங்க்யூ. ஸோ கோச், லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஸ்டின். ஸோ ஸ்போர்ட்ஸை கேரியராக சூஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு உங்கள் அட்வைஸ் என்ன இருக்கும்? அண்ட் பேரண்ட்ஸ்க்கு ஒரு அட்வைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அவங்க வந்துட்டு ஸ்போர்ட்ஸை சூஸ் பண்ணணும்னா அவங்க வந்து கஷ்டப்படுறதுக்கு ரெடி ஆகணும் ப்ரோ. உண்மையான விஷயம் என்னன்னா, எந்த ஒரு பிளேயருமே கஷ்டப்படாமல் ஒரு ரீச்சை என்ன பண்ண முடியாது, ஹைட்டை வந்து ரீச் பண்ண முடியாது.
ஈவன் எல்லா அச்சீவ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு பின்னாடியுமே நிறைய காயங்கள் இருக்கும். அந்த காயத்தை மறைச்சிட்டு தான் அவங்க மேலே வந்து நிற்பாங்க. கீழேருந்து ஆடியன்ஸுக்கு என்ன தெரியும்னா அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு விஷயம் தான் தெரியும். ஸோ ஆனால் பேக்கில் பின்னாடி திருப்பி பார்த்தோம்னா அவங்களுக்கு நிறைய காயங்கள் இருக்கும், நிறைய டவுன்ஃபால் இருக்கும், நிறைய கேலிகள் கிண்டல்கள் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே தாண்டி வரணும்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பர்டிகுலர் பிளேயருக்கு வந்துட்டு நல்ல வில் பவர் இருக்கணும். வாட் எவர் ஹேப்பன்ஸ், நம்மளை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும், நம்மளை சுற்றி எத்தனை பேர் நம்மளை கேலி கிண்டல் பண்ணாலும் நமக்குன்னு ஒரு டெஸ்டினி இருக்குது. அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணால் கரெக்டாக அதில் நம்ம போனோம்னா நம்மளுக்கான ஒரு அச்சீவ்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறமேட்டுக்கு நம்மளுக்கு கேலி கிண்டல் பண்ணவங்க கூட நம்மளுக்கு வந்து கை கொடுத்துட்டு போவாங்கன்ற ஒரு மைண்ட் தாட் வந்துருச்சுன்னா, அந்த ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் வந்துட்டா பிளேயர்ஸால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஹைட்டுக்கு போயிட முடியும். ஆஃப்டர் தட் பேரண்ட்ஸ்க்கு என்ன நான் கொடுக்கணும், ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கண்டிப்பாக வந்து எல்லா பேரண்ட்ஸுமே சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸ் தான் ப்ரோ. எங்கே ஒரு வேளை நம்ம பையன் இதில் தோற்றுருவானோன்ற ஒரு பயத்தில் தான் பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு பிளேயரை கட் பண்ணுவாங்க. அப்படி கட் பண்ணாமல் அந்த பையனோ அந்த பொண்ணோ அந்த பிளேயர் அந்த பர்டிகுலர் டைமில் அந்த ஸ்போர்ட்ஸ் இருக்க டவுன்ஃபால் வரப்போ, பரவாயில்லப்பா உன்னால் முடியும், இப்போ ஒரு தடவை தான் தோத்துட்டு அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மோட்டிவ் பண்ணி, ஆர் அந்த பிளேயருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான வேர்ட்ஸ் சொன்னோம்னா, எத்தனை பேர் அவங்கள வந்து நீ தோத்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு நீ ஃபெயிலியர் தான்ப்பா அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், டீமாக இருக்கட்டும், ஒன்னால தான் மேட்ச் தோத்தோன்னு சொன்னாலுமே அந்த பேரண்ட் வந்து அந்த இடத்துல கொடுக்குற ஒரு சப்போர்ட். ஈவன் நான் கூட அப்படிதான், என்னோட பேரண்ட் என்னோட அம்மா கொடுத்த என்னோட சப்போர்ட், நான் அவங்களோட சப்போர்ட்னால தான் இப்போ நான் இங்கே நிற்கிறேன். அப்படி ஒரு சப்போர்ட் அந்த பேரண்ட் சைட்லேருந்து வந்துச்சுன்னா, வாட் எவர் என்ன ஹேப்பன் ஆனாலும் அந்த பிளேயர் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயரை யாராலையுமே கொண்டு வர முடியாது ப்ரோ. அதுதான் விஷயம். ஸோ பேரண்ட்ஸ் சைட்லேருந்து நல்ல ஒரு பேக் போனாக தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கீப்பான அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த பிளேயர் வந்து நல்ல ஒரு ரீச் கொடுத்துருவாங்க கண்டிப்பாக. ஸோ திருச்சி மக்களே, உங்கள் குழந்தைங்களை நீங்கள் ஹேண்ட்பால் கோச்சிங் கொடுக்க நினச்சிங்கன்னா, ஸோ இவர் சொன்ன மாதிரி கேகேஆரில் இருக்க ஆடுகளம் மல்டி ஸ்போர்ட்ஸ் கிளப்ல தான் இந்த கோச்சிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ இமானுவல் ஸ்போர்ட்ஸ் அகாடமியோட டீடைல்ஸ் அண்ட் கான்டாக்ட் லொகேஷன் எல்லாமே வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கோச், இந்த மொமெண்ட்ல உங்களுக்கு யாருக்காவது வந்து தேங்க்ஸ் சொல்ல நினச்சிங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட கடவுள் ஏசப்பாக்கு தான் நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் இல்லைனா இந்த இடத்துல வந்துட்டு நான் இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வந்திருக்க முடியாது, சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த விஷயத்துலையுமே இருந்திருக்க முடியாது. என்னோட ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், என்னோட ஃபேமிலியாக இருக்கட்டும், இவ்வளோ தூரம் நான் சஸ்டெயின் பண்ணி மேலே வரதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரீசனாக இருந்தது மை லார்ட் ஜீசஸ் தான் கண்டிப்பாக. செகண்ட், என்னோட பெரிய பேக் போன் அவங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் உமன், எனக்கு காட் கிஃப்ட் அவங்க என்னோட அம்மா தான். அவங்க வந்துட்டு அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, ஃபிசிக்கல் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ஒரு பெரிய பேக் போனாக வந்து அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டில் அவங்க எல்லாத்துலேயுமே முன்னாடி வந்து நீ போ நான் நின்னாலுமே எனக்கு ஒரு புஷ் கொடுப்பாங்க, நீ போடா பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு புஷ் தான் வந்துட்டு என்னை ஸ்டில் ரன் பண்ண வச்சுட்டு இருக்கு. ஸோ எங்கள் அம்மாவுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நிறைய பிரதர்ஸ் இருக்காங்க, என்னோட தம்பிங்க, அவங்களுக்கு அவங்களோட ஒரு சில சப்போர்ட்ஸ், அவங்களோட ஃபேமிலி சைட்லேருந்து வர சப்போர்ட்ஸ், அவங்க என்னை என்கரேஜ் பண்ணுற விஷயம், அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ என்னோட டீச்சர்ஸ், என்னோட கோச்சஸ், முக்கியமாக எங்களோட கருணாகரன் சார், எனக்கு நிறைய கோச்சஸ் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்காக கோச்சிங் கொடுத்துருக்காங்க. என்னோட ஸ்கூல் டேஸில், என்னோட காலேஜ் டேஸில் நிறைய கோச்சிங் கொடுத்துருக்காங்க. தினகரன் கோச், சுரேஷ் கோச், நிறைய கோச், இது மாதிரி நிறைய பேர் எனக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. எங்கள் கருணாகரன் சார், அவர் தான் என்னை ஃபஸ்ட்டு இந்த ஸ்போர்ட்ஸில் உருவாக்கி விட்டது. நான் இப்போ நிறைய பேருக்கு கோச்சாக இருக்கலாம், பட் என்னோட ஃபஸ்ட்டு கோச்சுன்னு பார்த்தோம்னா எங்கள் கருணாகரன் சார் தான். அவர் நிறைய வந்துட்டு என்னை புஷ் பண்ணி என்னை அடித்து திட்டி அப்படி உருவாக்கி தான் இப்போ நான் வந்து ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஒரு கோச்சாக இருக்கேன். ஸோ அவருக்கு நான் ரொம்ப ஒரு பிக் தேங்கை சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த இடத்துல. அண்ட் உங்களுக்கும் உங்களோட I1 ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த அகாடமியை சூஸ் பண்ணி எங்களோட அகாடமியை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ தூரம் நீங்கள் வந்துட்டு இந்த அகாடமியை நீங்கள் பப்ளிஷ் பண்ணணுன்ற எடுக்கிற ஒரு எஃபர்ட்டாக வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். எங்களோட அகாடமி சார்பாகவும் எங்களோட அகாடமி ஸ்டூடெண்ட் சார்பாகவும் as a கோச்சா என்னோட சார்பாகவும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். பெரிய வார்த்தை. ஆக்சுவலா இன்னைக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு உங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. ஸோ அதுக்கு நாங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். என் பேர் சிவநந்தினி. நான் 11th ஸ்டாண்டர்ட் காவேரி ஸ்கூல்லேருந்து இங்கே வரேன். நான் ISAல வந்து 1 மந்த்தாக ட்ரைனிங் போயிட்டுருக்கேன். இங்கே வந்து நல்லா ட்ரைனிங் எடுக்கிறாங்க, கோச் வந்து சூப்பராக சொல்லித்தராங்க. முன்னாடி ஒழுங்காக ட்ரைனிங் இல்லை, இப்போ வந்து எனக்கு கேம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நேஷ்னல்ஸ்லாம் போயிருக்கேன், கோச் ரொம்பவே நல்லா சொல்லித்தராங்க. தேங்க்யூ. என் பேர் ஆட்ரியன் பிளசன். நான் சாண்டமேரியா ஸ்கூல்லேருந்து வரேன். நான் அகாடமியில் 3 மாதமாக இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி 3 வருஷமாக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே அகாடமி வந்ததுலேருந்து நான் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. கோச் ஹரிஹரன் சார் தான் எனக்கு நல்லா ட்ரெயின் பண்ணார். நான் ஒரு லெஃப்ட் ஹேண்ட்னால எனக்கு ஒரு தனி யூனிக்காக அவர் நிறையா சொல்லி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ. என் பேர் ஹாஸ்மின் பானு. நான் தந்தை பெரியார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேருந்து வரேன். நான் இம்மானுவல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி 2 மந்த்ஸாக வந்துட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் 2 நேஷனல்ஸ் போயிருக்கேன். ஒழுங்காக விளாண்டதில்லை, ஏன்னா ஒழுங்காக கோச்சிங் இல்லாதனால என்னால் விளாட முடியல. நான் இப்போ இங்கே வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன், நல்லா விளாட்றேன், என்னால் நல்லா ஓட முடியுது, ரொம்ப போல்டாக இருக்கேன். தேங்க்யூ.
இம்மானுவேல்